ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். என் பேர் மலர், ஸ்கோர் கிளவர்லேருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு February 20, 2026க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நாம் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீடைல்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸோட சேர்த்து பார்க்கணுன்னா இங்கே எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸ் அடங்கிய ப்ரீமியம் PDF எங்கள் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்கிது. சேனலில் ஜாயின் பண்ணுவதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா தயங்காமல் பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமாக 2 தடவை சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில்: Overreach during flight on the DGCA and passenger ban rules. விமான பயணத்தின் போது அதிகார வரம்பு மீறல், DGCA மற்றும் பாசெஞ்சர்களுக்கு தடை விதிக்கும் விதிகள் பற்றியது. ஓவர்ரீச்னா அதிகார வரம்பை மீறி செயல்படுவது. சப்டைட்டில்: Disruptive behavior must not be confused with airing of grievances. குழப்பம் விளைவிக்கும் நடத்தையை குறைகளை வெளிப்படுத்துவதோடு குழப்பிக்கொள்ளக் கூடாது. கிரீவன்சஸ்னா குறைகள் அல்லது புகார்கள். சரி வாங்க, இப்போ கண்டென்ட்குள்ள போகலாம். A disturbing phenomenon in aviation is unruly passenger behavior. விமான பயணத்துறையில் ஒரு கவலைக்குரிய நிகழ்வு, அதாவது ஃபினாமினன் என்னவென்றால் கட்டுக்கடங்காத அன்ரூலியான பேசஞ்சர்களின் நடத்தை. ஃபினாமினன்னா ஒரு நிகழ்வு, அன்ரூலினா கட்டுக்கடங்காத. த இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதாவது IATA, 2023 ஒவ்வொரு 480 விமான பயணங்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. From 1 for every 568 flights in 2022. 2022 இது ஒவ்வொரு 568 விமான பயணங்களுக்கு ஒன்றாக இருந்தது. In India, the Directorate General of Civil Aviation, அதாவது DGCA, விதிகளை அமெண்ட் செய்ய, அதாவது திருத்தம் செய்ய முன்மொழிகிறது. Such that airlines can directly impose a flying ban of up to 30 days. அதன்படி ஏர்லைன்ஸ் நேரடியாக 30 நாட்கள் வரை விமான பயண தடையை விதிக்க முடியும். Without referring the matter to the competent authority. இந்த விஷயத்தை competent authorityக்கு, அதாவது பகுதியான அதிகார அமைப்பிற்கு அனுப்பாமலேயே. The DGCA has broadened the concept of unruly behavior too. DGCA கட்டுக்கடங்காத நடத்தை என்ற கருத்தையும் broadened, அதாவது விரிவுபடுத்தியுள்ளது. With 6 new categories, 6 புதிய வகைகளுடன். Smoking on board, consumption of alcohol on domestic flights, tampering with emergency exits. விமானத்தில் புகைப்பிடித்தல், உள்நாட்டு விமானங்களில் மது அருந்துதல், அவசரகால வழிகளை தேவையில்லாமல் மாற்றுவது அல்லது சேதப்படுத்துவது, அதாவது tampering செய்வது. Unauthorized use of life-saving equipment such as life jackets. life jackets போன்ற உயிர்காக்கும் கருவிகளை அனுமதியின்றி பயன்படுத்துதல். Engaging in protests or sloganeering. போராட்டங்களில் ஈடுபடுவது அல்லது sloganeering, அதாவது கோஷம் போடுவது. And unruly conduct arising from intoxication. மற்றும் போதையினால் ஏற்படும் கட்டுக்கடங்காத நடத்தை. Currently, airlines must report disruptive passengers to an independent committee. தற்போது ஏர்லைன்ஸ் குழப்பம் விளைவிக்கும் பயணிகளை பற்றி ஒரு சுதந்திரமான குழுவிடம் தெரிவிக்க வேண்டும். Headed by a retired district and sessions judge. ஓய்வு பெற்ற மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி தலைமையிலான குழுவிடம். Which will decide within 45 days whether to add them to the official no-fly list. அந்த குழு 45 நாட்களுக்குள் அவர்களை அதிகாரப்பூர்வ no-fly லிஸ்டில் சேர்க்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும். Unruly behavior would now be monitored by airlines from the check-in counter. இனிமேல் கட்டுக்கடங்காத நடத்தை செக்-இன் கவுண்டரில் இருந்தே ஏர்லைன்ஸால் கண்காணிக்கப்படும். Although the focus is on the flight, இருப்பினும் முக்கிய கவனம் விமான பயணத்தின் போதுதான் இருக்கும். Since such behavior can impact passengers' safety and comfort. ஏனென்றால் இது போன்ற நடத்தை பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை பாதிக்கக்கூடும். It would seem tolerance levels are dipping. சகிப்புத்தன்மை அளவு குறைந்து வருவதாக தெரிகிறது. With several incidents such as attempts to open emergency exits and accessing life-saving equipment without reason. அவசரகால வழிகளை திறக்க முயற்சிப்பது போன்ற பல சம்பவங்களுடன் காரணமில்லாமல் உயிர்காக்கும் கருவிகளை அணுகுவது. Reports also cite passengers abusing crew and fellow travelers. விமான ஊழியர்களையும் சக பயணிகளையும் பயணிகள் திட்டுவதாகவும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன.
and the loud chanting of prayers and bhajans மற்றும் சத்தமாக பிரார்த்தனைகள் மற்றும் பஜனைகள் பாடுவதாகவும். The amendments seek to empower airlines and cabin crew to act immediately. இந்த திருத்தங்கள் ஏர்லைன்ஸ் மற்றும் கேபின் க்ரூவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் அளிக்க முற்படுகின்றன. Unlike before when such behavior was overshadowed, முன்பு போல் அல்லாமல் அப்போது இதுபோன்ற நடத்தை ஓவர்ஷேடோ செய்யப்பட்டது, அதாவது வேறு பெரிய விஷயங்களால் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. By lengthy no-fly list procedures that focused on more serious issues such as national security, தேசிய பாதுகாப்பு போன்ற மிகவும் தீவிரமான பிரச்சினைகளில் கவனம் செலுத்திய நீண்ட no-fly list நடைமுறைகளால். Whether the proposed changes would lead to high-handedness and offset the balance of power between passengers and airline staff is a moot point. இந்த முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் high-handednessக்கு, அதாவது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்குமா என்பது moot point, அதாவது விவாதிக்கக்கூடிய விஷயம். Aviation experts stress that the cabin crew's primary role is for flight safety. விமான போக்குவரத்து வல்லுநர்கள் கேபின் க்ரூவின் முதன்மை பங்கு விமான பாதுகாப்பிற்காகத்தான் என்று வலியுறுத்துகிறார்கள். However, a credible argument against the proposed amendments would cite the Indigo fiasco. இருப்பினும் முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு எதிரான ஒரு நம்பகமான வாதம் இண்டிகோ ஃபியாஸ்கோவை மேற்கோள் காட்டும். Where the airline's response to pilot deployment rules was found to be influenced by revenue considerations. அங்கு பைலட் பணியமர்த்தல் விதிகளுக்கு ஏர்லைனின் பதில் வருவாய் சார்ந்த கருத்தாய்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. Leading to much anger among passengers. இது பயணிகளிடையே பெரும் கோபத்திற்கு வழிவகுத்தது. It would seem that the amendments would empower airlines against unruly behavior. இந்த திருத்தங்கள் கட்டுக்கடங்காத நடத்தைக்கு எதிராக ஏர்லைன்ஸுக்கு அதிகாரம் அளிக்கும் என்று தெரிகிறது. Arising from legitimate anger over unfair practices too. நியாயமற்ற நடைமுறைகள் மீதான legitimate, அதாவது நியாயமான கோபத்திலிருந்து எழும் நடத்தைக்கும் சேர்த்து. So, while the amendments may be necessary in the overall interest of flight safety and a smooth passenger experience, எனவே இந்த திருத்தங்கள் விமான பாதுகாப்பு மற்றும் சுமூகமான பயணி அனுபவத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக அவசியமாக இருக்கலாம். They should not serve other purposes such as deflecting passenger grievances. ஆனால் அவை பயணிகளின் குறைகளை deflecting, அதாவது திசை திருப்புவது போன்ற பிற நோக்கங்களுக்காக பயன்படக்கூடாது. One safeguard would be to make a distinction between unruly behavior on the ground versus disruptive behavior during flight. ஒரு safeguard, அதாவது பாதுகாப்பு நடவடிக்கை என்னவென்றால் தரையில் நடக்கும் unruly ஆன நடத்தைக்கும் விமான பயணத்தின் போது ஏற்படும் குழப்பமான நடத்தைக்கும் இடையே ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துவது. Safeguards are needed to allow redress against airline overreach. ஏர்லைன்களின் அதிகார வரம்புக்கு எதிராக redress, அதாவது குறை தீர்க்க அனுமதிக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை. இந்த எடிட்டோரியலோட டோன் அனாலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் DGCAயின் புதிய விதிகளை அனலைஸ் பண்றாரு, அதோட நன்மைகள் தீமைகள் இரண்டையும் சொல்றாரு. ஏர்லைன்ஸ் இந்த விதிகளை தங்களோட தப்புகளை மறைக்க பயணிகள் மேல பழி போட வாய்ப்பிருக்குன்னு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்றாரு. வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லாம அதோட பின்விளைவுகளையும் சுட்டி காட்டுறாரு. ஓகே லிசனர்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் பற்றி உங்களுக்கு சொல்லணும். கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிற நம்ம ஆப்பில் vocabularies, idioms அண்ட் ஃப்ரேசஸ்லாம் ரொம்ப சுலபமாக மெமரைஸ் பண்ணலாம். ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இதனால நீங்கள் ஒரு தடவை படித்தா போதும், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி பற்றி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்கள் நிறைய கடின உழைப்பு போடுறோம். ஸோ உங்கள் ஆதரவை லைக், ஷேர் பண்ணி காட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். டைட்டில்: Privacy and Transparency on the RTI Act Amendment Petitions. தனியுரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மை. RTI சட்ட திருத்தம் மற்றும் மனுக்கள் பற்றியது. டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை. Subtitle: There must be no information asymmetry between state and citizens. அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையில் தகவல் சமநிலையற்ற தன்மை, அதாவது இன்ஃபர்மேஷன் asymmetry இருக்கக்கூடாது. asymmetryனா சமநிலையற்ற தன்மை. வாங்க இப்போ கண்டென்ட் பார்க்கலாம். On Monday, the Supreme Court of India referred a series of petitions challenging the amendment. திங்கட்கிழமை இந்திய உச்ச நீதிமன்றம் திருத்தத்தை எதிர்க்கும் தொடர்ச்சியான மனுக்களை, அதாவது பெட்டிஷன்ஸை, to Section 81J of the Right to Information Act, தகவல் அறியும் உரிமை RTI சட்டத்தின் பிரிவு 81J க்கான திருத்தத்தை
By Section 44(3) of the Digital Personal Data Protection Act 2023, Digital Personal Data Protection சட்டம் 2023 பிரிவு 44(3) மூலம் செய்யப்பட்ட திருத்தத்தை to a constitution bench recognizing its constitutional sensitivity ஒரு அரசியலமைப்பு அமர்வுக்கு மாற்றியது அதன் அரசியலமைப்பு முக்கியத்துவத்தை அல்லது சென்சிட்டிவிட்டியை அங்கீகரித்து. The Chief Justice of India even remarked that the court might have to lay down what is meant by personal information. இந்தியாவின் தலைமை நீதிபதி தனிப்பட்ட தகவல் என்றால் என்ன என்பதை நீதிமன்றம் வரையறுக்க வேண்டியிருக்கும் என்று கூட குறிப்பிட்டார். The RTI Act 2005 was enacted to create an informed citizenry and ensure state accountability, which is vital for a democracy. RTI சட்டம் 2005 ஒரு இன்ஃபார்ம்ட் சிட்டிசன்ரி அதாவது தகவலறிந்த குடிமக்களை உருவாக்க இயற்றப்பட்டது மற்றும் அரசின் அக்கவுண்டபிலிட்டி அதாவது பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய இது ஒரு ஜனநாயகத்திற்கு மிக முக்கியம். Over 2 decades later, the DPDP Act has delivered a body blow by diluting one of its foundational sections. 20 ஆண்டுகளுக்கு பிறகு DPDP சட்டம் ஒரு body blow அதாவது ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. By diluting one of its foundational sections, அதன் அடிப்படையான பிரிவுகளில் ஒன்றை diluting அதாவது நீர்த்து போகச் செய்வதன் மூலம். Section 81J originally allowed the withholding of personal information only if it had no relation to any public activity or interest, or if its disclosure resulted in an unwarranted privacy invasion. அது எந்த ஒரு பொது செயல்பாடு அல்லது நலனுடன் உறவுமுறை இல்லாத பட்சத்தில் மட்டுமே அல்லது அதன் வெளிப்பாடு ஒரு தேவையற்ற தனியுரிமை மீறலுக்கு வழிவகுத்தால். Crucially, the section included a public interest override as an integral feature of the 2005 Act. முக்கியமாக அந்த பிரிவில் பொது நலன் ஓவர்ரைட் என்பது 2005 சட்டத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக இருந்தது. ஓவர்ரைட்னா ஒன்றை மீறி செல்வது. Permitting disclosure if a public information officer was satisfied that the larger public interest justified it. ஒரு பொது தகவல் அதிகாரி பரந்த பொது நலன் அதை நியாயப்படுத்துகிறது என்று திருப்தியடைந்தால் தகவலை வெளியிட இது அனுமதித்தது. The DPDP amendment removes this override. DPDP திருத்தம் இந்த override-ஐ நீக்குகிறது and prohibits the disclosure of any information which relates to personal information, amounting to a blanket ban. மற்றும் தனிப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடைய எந்த ஒரு தகவலையும் வெளியிடுவதை தடுக்கிறது. இது ஒரு blanket ban-க்கு அதாவது முழுமையான தடைக்கு சமம். This enables rejecting requests concerning officials, procurement records, audit reports or public spending. இது அதிகாரிகள், கொள்முதல் பதிவுகள், தணிக்கை அறிக்கைகள் அல்லது பொது செலவுகள் தொடர்பான கோரிக்கைகளை நிராகரிக்க உதவுகிறது. In its campaign for the RTI, the Internet Freedom Foundation has highlighted a legitimate uses paradox here. RTI-க்கான அதன் பிரச்சாரத்தில் இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் இங்கு ஒரு லெஜிட்டிமேட் யூசஸ் அதாவது சட்டபூர்வமான பயன்பாடுகள் முரண்பாடை முன்னிலைப்படுத்தியுள்ளது. While Section 7 of the DPDP Act allows the state to process personal data without consent, the RTI amendment prevents citizens from using similar principles to seek transparency from the state. DPDP சட்டத்தின் பிரிவு 7 அரசு தனிப்பட்ட தரவை ஒப்புதல் இல்லாமல் செயலாக்க அனுமதிக்கும் அதே வேளையில் RTI திருத்தம் அரசிடமிருந்து வெளிப்படைத்தன்மையை கோர குடிமக்கள் இதே போன்ற கொள்கைகளை பயன்படுத்த தடுக்கிறது. Thus, while the government can monitor the citizen is denied the ability to scrutinize the government. இதனால் அரசாங்கம் குடிமகனை கண்காணிக்க முடியும் என்றாலும் குடிமகனுக்கு அரசாங்கத்தை ஸ்க்ரூட்டினைஸ் அதாவது கூர்ந்து ஆராயும் திறன் மறுக்கப்படுகிறது. This amendment also creates a severe chilling effect on the press. இந்த திருத்தம் பத்திரிகைகள் மீது ஒரு கடுமையான chilling effect அதாவது அச்சமூட்டி தடுக்கும் விளைவை உருவாக்குகிறது. As argued in one of the writ petitions by the Reporters Collective in ஒரு writ மனுவில் வாதிட்டபடி journalists could be classified as data fiduciaries under the DPDP Act and its rules. பத்திரிகையாளர்கள் DPDP சட்டம் மற்றும் அதன் விதிகளின் கீழ் data fiduciaries அதாவது பிறர் சார்பாக நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுபவர்கள் என வகைப்படுத்தப்படலாம். When collecting information for investigative reports, புலனாய்வு அறிக்கைகளுக்காக தகவல்களை சேகரிக்கும்போது. Non-compliance with the Act can attract fines up to rupees 250 crore. இந்த சட்டத்திற்கு non-compliance அதாவது இணங்காமல் இருப்பது ரூபாய் 250 கோடி வரை அபராதம் விதிக்க வழிவகுக்கும்.
Such a legal framework threatens reducing journalism to just publishing government releases. இத்தகைய சட்ட கட்டமைப்பு பத்திரிகையை வெறும் அரசாங்க வெளியீடுகளை வெளியிடும் நிலைக்கு குறைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. It is ironic that the DPDP Act provides exemptions to startups but omits similar protections for journalism. இது DPDP சட்டம் ஸ்டார்ட்அப்புகளுக்கு விலக்குகளை அதாவது எக்ஸெம்ஷன்ஸை வழங்குவது என்பது முரண்நகையானது. But omits similar protections for journalism. ஆனால் பத்திரிகை துறைக்கு இதே போன்ற பாதுகாப்புகளை தவிர்க்கிறது. This is in sharp contrast with the European Union's General Data Protection Regulation, GDPR. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. Which balances privacy and transparency to ensure accountability. அது பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய தனி உரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையை சமநிலைப்படுத்துகிறது. The Constitution Bench must refer to the judgment Central Public Information Officer 2019. அரசியலமைப்பு அமர்வு மத்திய பொது தகவல் அதிகாரி 2019 என்ற தீர்ப்பை குறிப்பிட வேண்டும். Which held that personal information should remain private unless disclosure is necessary for the larger public interest. அந்த தீர்ப்பு பரந்த பொது நலனுக்காக வெளிப்படுத்துவது அவசியமில்லை என்றால் தனிப்பட்ட தகவல்கள் தனிப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று கூறியது. It is known that the RTI has significantly reduced state citizen. This includes the poor information asymmetry over 2 decades. 2 தசாப்தங்களுக்கு முன்பு RTI அரசுக்கும் குடிமக்களுக்கும் இதில் ஏழைகளும் அடங்கும் இடையே தகவல் சமநிலையற்ற தன்மையை கணிசமாக குறைத்துள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. Ensuring its survival is essential for a responsive government. அதன் உயிர் வாழ்வை உறுதி செய்வது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப செயல்படும் ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டிற்கு அவசியம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல் அண்ட் கன்சர்ன்ட். ஆசிரியர் RTI சட்ட திருத்தத்தை ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறாரு. இது வெளிப்படைத்தன்மைக்கு விழுந்த ஒரு பெரிய அடின்னு சொல்றாரு. இதனால பத்திரிகை சுதந்திரம் எப்படி பாதிக்கப்படும், அரசுக்கும் மக்களுக்கும் இடையே தகவல் தொடர்புல எப்படி ஒரு பெரிய இடைவெளி வரும்னு தன்னோட ஆழ்ந்த கவலைய டீப் கன்சர்னை வெளிப்படுத்துறாரு. இது அரசாங்கத்தோட நடவடிக்கைக்கு எதிரான ஒரு வலுவான வாதமாயிருக்கு. ஆல்ரைட் எவ்ரிவன், இன்னைக்கு எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சது. மறந்து போகாதீங்க, நாங்க தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் vocab லீக் நடத்துறோம். இது எடிட்டோரியல் vocabக்கான IPL மாதிரி. மாசம் லீக்ஸ் நடக்கும். ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே உண்டு. நீங்களும் வந்து எங்க vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you there. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, this is Malar signing off from Score Clever. Take care. Bye bye.